வணக்கம். இந்த ஒரு பிரத்யேகமான ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு நீங்க ஏற்கனவே பல இடங்கள்ல படிச்சு சிலாகிச்சு விவாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆமா, ஆனா அத நாம இன்னைக்கு பார்க்க போற கோணம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவமா இருக்கும். கண்டிப்பா. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்திய சினிமாவையே பல தசாப்தங்களா தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற இரண்டு மாபெரும் தூண்கள், ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன். கிட்டத்தட்ட 48 வருஷங்களுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணைய போற அந்த 2026ஆம் ஆண்டின் KH Cross RK ப்ராஜெக்ட் பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். எக்ஸாக்ட்லி. இதுக்காக ரெடிட் தளத்துல நடக்கிற காரசாரமான ஃபேன் தியரிகள், இவங்களோட சினிமா பிசினஸ் பத்தின டீப்பான அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸ், விக்கிபீடியா டேட்டா, அப்புறம் ரீசெண்டா வெளியாகி இன்டர்நெட்டே அதிர வச்சு அந்த ப்ரோமோ பத்தின ஐடி வாக்கட்டுரை. சோ இப்படி ஒரு பெரிய சோர்ஸ் மெட்டீரியல் குவியலையே நாம இன்னைக்கு ஃபில்டர் பண்ணி பார்க்க போறோம். ஆமா, இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இணைய போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்த உடனே சோஷியல் மீடியாவில் ஏற்பட்ட அந்த வைப் இருக்கு, அது சாதாரணமானது கிடையாது. உண்மைதான். ஏன்னா இது வெறும் ரெண்டு பெரிய நடிகர்கள் ஒன்னா நடிக்கிற படம் கிடையாது. முற்றிலும் மாறுபட்ட ரெண்டு நடிப்பு பாணிகள், ரெண்டு வேற வேற சினிமா சித்தாந்தங்கள் ஒன்னா சேரப்போகுது. கரெக்ட். எந்த விதமான டேட்டா ஓவர்லோடும் இல்லாம இவங்களோட பயணம் எங்க ஆரம்பிச்சது, எப்படி இவங்க ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவோட மார்க்கெட்டையே பிரிச்சு ஆண்டாங்க, இப்போ ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு ஒன்னா சேர வேண்டிய தேவை வந்திருக்கு அப்படிங்கறது ரொம்ப சுவாரஸ்யமா நாம இன்னைக்கு பேச போறோம். ஆரம்ப காலத்தை பத்தி பேசும்போது நாம கண்டிப்பா இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் சாரை பத்தி சொல்லியே ஆகணும். ஆமா, அவரோட பட்டறையில இருந்து தான் இவங்க ரெண்டு பேருமே செதுக்கப்பட்டாங்க. 1975ல வந்த அபூர்வ ராகங்கள் படத்துல இவங்க பயணம் ஆரம்பிச்சது. கமலஹாசன் ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோவா அந்த படத்துல லீட் ரோல் பண்ண, ரஜினிகாந்த் கிளைமேக்ஸ்ல சும்மா ஒரு 10 நிமிஷம் வர்ற ஒரு சின்ன கேரக்டர்ல அறிமுகமானார். அதாவது இன்னைக்கு இந்திய சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இருக்கிற ஒருத்தர் அன்னைக்கு கேட் திறந்துட்டு உள்ள வர ஒரு சின்ன ரோல்ல ஆரம்பிச்சார் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம். அதை விட ஃபேசினேட்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த ஆரம்ப காலகட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்து அந்த டைனாமிக்ஸ் தான். ஆமா, 1975ல இருந்து 1985 வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு 10 ஆண்டு காலத்துல மட்டும் இவங்க ரெண்டு பேரும் சுமார் 21 படங்கள்ல ஒன்னா நடிச்சிருக்காங்க. 21ங்கிறது சாதாரண நம்பர் இல்ல. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு பல மொழிகள்லயும் இல்ல காம்போ ஒர்க் ஆயிருக்கு. இவங்க ரெண்டு பேரோட அந்த கான்ட்ராஸ்டான ஆக்டிங் ஸ்டைலுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1977ல வந்த 16 வயது நிலை படத்தை சொல்லலாம். ஓ, அந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ். நீங்க பாருங்க, கமல் அந்த நேரத்துல ரொம்ப ஹேண்ட்ஸமான ரொமான்டிக்கான ஹீரோவா கலக்கிக்கிட்டு இருந்த காலகட்டம். ஆனா அந்த படத்துல எந்த ஈகோவும் இல்லாம சப்பானி அப்படிங்கிற ஒரு வெகுளித்தனமான, பிசிக்கலா கொஞ்சம் சவாலான ஒரு கேரக்டர்லயே தான் உடல் மொழியாலே மேஜிக் பண்ணிருப்பாரு. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அப்போதான் வளர்ந்து வர்றார். ஆனா பரட்டை அப்படிங்கிற வில்லன் கேரக்டர்ல இது எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு நக்கலான மாடுலேஷன்ல கேட்டு ஒட்டுமொத்த தியேட்டரையும் தாம் பக்கம் திருப்பியிருப்பார். ஆமா, ஒருத்தர் தன்னோட மெத்தட் ஆக்டிங்கால மிரட்டினார், இன்னொருத்தர் தன்னோட அசாத்தியமான ஸ்கிரீன் பிரசன்ஸ், அந்த ஸ்டைலால எல்லாரையும் கட்டி போட்டார். சரி, இவ்ளோ பெரிய ஹிட்டான இந்த காம்போ ஏன் திடீர்னு சேர்ந்து நடிக்கிறத நிறுத்துனாங்க? இங்கேதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நிறைய பேருக்கு இதுக்குள்ள ஏதோ பெரிய தனிப்பட்ட பிரச்சனை இருந்திருக்குன்னு ஒரு நினைப்பு இருக்கு. அங்கதான் நாம எல்லாரும் தப்பு பண்றோம். நிறைய ரெடிட் த்ரெட்ஸ்ல கூட ரசிகர்கள் இத பத்தி விவாதிக்கிறத நாங்க பார்த்திருக்கோம். இதுக்குள்ள எந்த ஈகோ கிளாஷும் கிடையாது, எந்த தனிப்பட்ட பகையும் கிடையாது. இது தமிழ் சினிமா வரலாற்றிலேயே எடுக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. கமல்ஹாசனே பல இன்டர்வியூஸ்ல இத ஒரு பிஸ்கெட் லாஜிக் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்துல இவங்க ரெண்டு பேரோட மார்க்கெட் வேல்யூவும் பயங்கரமா ஏறிக்கிட்டே போச்சு இல்லையா? ஆமா. ஆனா தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, படத்தோட பட்ஜெட்டை பிரிச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே பிஸ்கட்டா, அதாவது ஒரே சம்பளமா தான் கொடுத்தாங்க. இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா இது எவ்ளோ பிரில்லியண்டான ஒரு மூவ்னு புரியுது. ஆமா, மார்க்கெட் பெருசாகுது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடிக்கிறதுனால தயாரிப்பாளர்களால இவங்களோட உண்மையான மார்க்கெட் வேல்யூக்கு ஏத்த மாதிரி தனித்தனியா பெரிய சம்பளம் கொடுக்க முடியல. இண்டஸ்ட்ரியோட பிசினஸ் ஒரு இடத்துல தேங்கி நிக்குது. அதனால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாதான் அந்த ஒரே பிஸ்கட் அப்படிங்கிறது ரெண்டு முழு பிஸ்கட்டா மாறும். எக்ஸாக்ட்லி. இண்டஸ்ட்ரியோட வியாபாரமும் 2 மடங்கா பெருகணும் அவங்க கால்குலேட் பண்ணிருக்காங்க. இது நிஜமாவே ஒரு ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் கேஸ் ஸ்டடி ரேஞ்சுக்கு இருக்கு. அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. தமிழ் சினிமாவோட மார்க்கெட் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஒரு பக்கம் கமல் படங்கள், இன்னொரு பக்கம் ரஜினி படங்கள்னு ரெண்டு பெரிய பேரலல் இண்டஸ்ட்ரி உருவாகிடுச்சு.
எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் விட்டுட்டு போன அந்த மாபெரும் வெற்றிடத்தை இவங்க 2 பேரும் எப்படி ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சிவாஜியோட அந்த நடிப்பு திறமை, அந்த கிளாசிக் இடத்த கலைஞானி கமல் பிடிச்சுக்கிட்டார். எம்ஜிஆரோட அந்த மாஸ் மக்கள் செல்வாக்கு இடத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப கச்சிதமா ஆக்கிரமிச்சுக்கிட்டார். இந்த இடத்துல இருந்து அவங்க தேர்ந்தெடுத்த தனித்தனி பாதைகளை நம்ம கொஞ்சம் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கணும். முதல்ல கமலை பத்தி பேசுவோம். கமலை பத்தி நாம லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா 21 ஃபிலிம்ஃபேர் விருதுகள், 5 தேசிய விருதுகள், செவாலியன்னு அந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த அவார்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே நல்லாவே தெரியும். இதையெல்லாம் தாண்டி கமல்ஹாசன் அப்படிங்கிற அந்த ஆளுமையோட உண்மையான வெற்றி எங்க இருக்குன்னா, அவர் ஒரு நடிகரா மட்டும் இல்லாம ஒரு டெக்னோகிராட்டா தன்னை மாத்திக்கிட்டதுல தான் இருக்கு. ஆமா, தொழில்நுட்ப முன்னோடியா அவர் செயல்பட்டார். அவர் நினைச்சிருந்தா ஈஸியா கமர்ஷியல் படங்கள் நடிச்சிட்டு சம்பாரிச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் தன் சொந்த காசை ரிஸ்க் பண்ணி புது டெக்னாலஜியை உள்ள கொண்டு வந்தார். 100க்கு 100 உண்மை. நீங்க விக்கிபீடியா டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவா புரியும். அவர் சினிமா மேல வச்சிருந்த அந்த வெறித்தனமான பேஷன் தான் அவர் அப்படி இயக்கியிருக்கு. உதாரணத்துக்கு 1986ல வந்த விக்ரம் படத்துல கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்ட இசையை அறிமுகப்படுத்தினார். அப்புறம் 94ல மகாநதி படத்துல ஆவிட் எடிட்டிங் முறையை கொண்டு வந்தார். அதாவது அது வரைக்கும் ஃபிலிம் ரோல்ல கட் பண்ணி ஒட்டிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல டிஜிட்டலா கம்ப்யூட்டர்ல எடிட் பண்ற முறையை உள்ள கொண்டு வந்தது அவர்தான். அதுக்கப்புறம் குருதிப்புணல் படத்துல டால்பி ஸ்டீரியோ, தேவர் மகன்ல திரைக்கதை எழுதுற சாஃப்ட்வேர், இந்தியன் படத்துல ப்ராஸ்தெடிக் மேக்கப், மும்பை எக்ஸ்பிரஸ் மூலமா முழு டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங், விஸ்வரூபம் படத்துல ஆரோ 3D சவுண்டுன்னு இந்திய சினிமாவோட தொழில்நுட்ப அப்டேட் எல்லாமே கமலை சுற்றியே தான் நடந்திருக்கு. எனக்கு பர்சனலா ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்த விஷயம் ஆளவந்தான் படத்துல அவர் யூஸ் பண்ண அந்த மோஷன் கண்ட்ரோல் கேமரா டெக்னாலஜி தான். ஆமா, நிறைய பேருக்கு இது என்னன்னு கூட தெரியாது. ஒரு காட்சியில 2 கமல் நடிக்கும்போது அந்த கேமராவோட அசைவுகளை அப்படியே கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி திரும்ப திரும்ப அதே ஆங்கிள்ல துல்லியமா ஷூட் பண்ற ஒரு காம்ப்ளெக்ஸான டெக்னிக் அது. இதையெல்லாம் ஹாலிவுட்ல பார்த்துட்டு வந்து ஏன் இதை நம்ம ஆட்களால பண்ண முடியாதுன்னு அவர் எடுத்த அந்த ரிஸ்க் இருக்கே, சான்ஸே இல்ல. அப்புறம் 90ல வந்த மைக்கேல் மதன காமராஜன். ஒரே படத்துல 4 முற்றிலும் மாறுபட்ட கேரக்டர்கள், மைக்கேல், மதனகோபால், காமேஸ்வரன், சுப்பிரமணியம், ராஜுன்னு 4 பேருக்கும் அந்த பாடி லாங்குவேஜ், ஸ்லாங்கு, ரியாக்ஷன்னு ஒவ்வொன்றையும் மைக்ரோ லெவல்ல செதுக்கியிருப்பார். அந்த படத்துல வர்ற சுந்தரி நீயும் பாட்டை பத்தி படிக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருந்துச்சு. அந்த பாட்டை வினாடிக்கு 48 ஃப்ரேம்கள்ல ஸ்லோ மோஷன்ல ஷூட் பண்ணிருக்காங்க. அது அந்த காலகட்டத்துல எவ்வளோ பெரிய எஃபர்ட் யோசிச்சு பாருங்க. அதே போல அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு மலை உச்சியில பேலன்ஸ் இல்லாம ஒரு வீடு ஊசலாடிட்டு இருக்கும். அது அப்படியே சார்லி சாப்ளினோட கிளாசிக் படமான தி கோல்ட் ரஷ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்டது. கமலை பொறுத்த வரைக்கும் அவர் உலக சினிமாவை அப்படியே கரைச்சு குடிச்ச ஒரு சினிமா மாணவன் அப்படின்னு தான் சொல்லணும். கம்ப்ளீட்லி அக்ரி. ஆனா சினிமாவின் இந்த மாபெரும் கலை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு புறம் என்றால், ரஜினிகாந்தின் பாதை முற்றிலும் வேறொரு தளத்துல பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆமா, அது வெறும் மாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அடங்கிடாது. பெங்களூர்ல ஒரு சாதாரண பஸ் கண்டக்டரா இருந்த சிவாஜி ராவ் எப்படி இங்க வந்து சூப்பர் ஸ்டார் ஆனாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதோட சைக்காலஜி என்ன? அவர் எப்படி ஆட்டோக்காரங்களுக்கும் பால்காரங்களுக்கும் சாதாரண உழைக்கும் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரதிநிதியா மாறினார். ஏன்னா அவர் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததால அவர் திரையில ஒரு கூலியாவோ தொழிலாளியாவோ நடிக்கும்போது அதுல ஒரு பயங்கரமான உண்மைத்தன்மை இருந்துச்சு. நீங்க சொல்ற அந்த உண்மைத்தன்மை தான் ரஜினியோட மிகப்பெரிய பலம். அது நடிப்பு மாதிரி தெரியல, அவரோட வாழ்வியலாவே மக்களுக்கு கனெக்ட் ஆச்சு. அவர் எப்படி 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின முதல் தமிழ் நடிகருங்கிற பொருளாதார உச்சத்தை தொட்டாரோ அதே அளவுக்கு மக்களின் நாடி துடிப்பையும் பிடிச்சு வச்சிருந்தார். அவரோட ஸ்டைல், அந்த சிகரெட் தூக்கி போடுறது, கண்ணாடி மாட்டுறது, இதெல்லாம் தாண்டி அவரோட பஞ்சு வசனங்கள் ஒரு தனி கல்ச்சுரல் ஃபினோமினாவே மாறிடுச்சு. அந்த வசனங்கள் வெறும் தியேட்டரோட நின்னுடல, மக்களோட அன்றாட வாழ்க்கையில அவங்களோட ஆட்டிடியூட்ல அப்படியே கலந்துடுச்சு. அந்த பஞ்ச் டயலாக்ஸ பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். பாஷா படத்துல அவர் சொல்ற நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படிங்கிற டயலாக் ஒரு மாஸ் ஹீரோக்கான டெம்ப்ளேட்டே மாத்தி எழுதுச்சு. ஒரு அமைதியான ஆளு தனக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு டேனை மறைச்சு வச்சிருக்காருன்னு காட்டுற ஒரு பவர்ஃபுல் லைன் அது. அதே மாதிரி படையப்பா படத்துல வர்ற என் வழி தனி வழி, இது வெறும் டயலாக்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆந்தம் மாதிரியே மாறிடுச்சு. இதையெல்லாம் விட 95ல வந்த முத்து படத்துல நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் அப்படின்னு அவர் சொன்னது, அந்த அரசியல் என்ட்ரி பத்தின ஹிண்ட் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒரு உழுக்கிச்சு. அந்த முத்து படம் தமிழ்நாட்டுல மட்டும் ஹிட் ஆகல,
ஜப்பான்ல அவருக்கு எவ்ளோ பெரிய வெறித்தனமான ஒரு ஃபேன் பேஸ உருவாக்குச்சுன்னு நினைச்சு பார்த்தா இன்னைக்கும் ஆச்சரியமா இருக்கு. மொழி கலாச்சாரம் எல்லாம் தாண்டி ஒருத்தரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஜப்பான் மக்கள் வரைக்கும் கனெக்ட் ஆகுதுன்னா அதுதான் உண்மையான சூப்பர் ஸ்டார்டம். ஆனா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்ன விஷயம்? இவ்வளவு சீரியஸான ஆளுமைகளா இண்டஸ்ட்ரியை ஆட்டி படைக்கிற 2 ஹீரோக்கள் காமெடி அப்படிங்கிற ஜானரை எப்படி கையாண்டாங்க, இவங்க 2 பேரோட ஹியூமர் சென்ஸும் எப்படி மாறுபட்டு இருந்துச்சு அப்படிங்கிற அனாலிசிஸ் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஓ கண்டிப்பா. கமல் மற்றும் ரஜினியோட காமெடி டைமிங் பத்தி பேசுறது ஒரு தனி சுகம். கமலை பொறுத்த வரைக்கும் அவரோட ஹியூமர் ரொம்ப இன்டெலெக்சுவலா இருக்கும். பெரும்பாலும் கேரக்டரோட குணாதிசயங்கள் அப்புறம் அந்த வார்த்தை விளையாட்டுகள், அதாவது வேர்ட் பிளே மூலமா தான் அவரோட காமெடி ஒர்க் ஆகும். இதுக்கு அவருக்கு மிகப்பெரிய தூணா இருந்தது மறைந்த லெஜெண்ட் கிரேசி மோகன் அவர்கள் தான். இவங்க 2 பேரோட காம்போர்ல வந்த படங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீங்க பஞ்சதந்திரம் படத்தை எடுத்துக்கோங்க. அதுல ராமச்சந்திரமூர்த்தியா வர்ற கமலுக்கும் நாகேஷ்க்கும் நடுல ஒரு கார் சீன்ல நடக்கிற அந்த உரையாடல், அந்த ஸ்பீட், அந்த டைமிங், அது சாதாரணமா ஒருத்தரால பேசிடவே முடியாது. அதே மாதிரி நாம முன்னாடி பேசின மைக்கேல் மதன காமராஜன் படத்துல அந்த பாலக்காட்டு சமையல்காரர் காமேஸ்வரன் பண்ற சாம்பார்ல மீன் விழுற சீன், அதுக்கப்புறம் பீமேக்காக அவர் அடிக்கிற லூட்டி, இதெல்லாம் கிளாசிக் காமெடி. கமலோட காமெடி எப்பவுமே கொஞ்சம் அறிவார்ந்த ரசனையோட ஒரு சிச்சுவேஷனல் கன்ஃபியூஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனா ரஜினியோட காமெடி ரூட்டே வேற. அவரோட காமெடி எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு மாபெரும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற தன்னோட இமேஜியே ஸ்கிரீன்ல தன்னைத்தானே கலாச்சிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டைல அவர் ஃபாலோ பண்ணாரு. இத நாம செல்ஃப் டெப்ரிகேட்டிங் ஹியூமர்னு சொல்லலாம். ஒரு பெரிய மாஸ் ஹீரோ ஒரு சாதாரண சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறப்போ அது ஆடியன்ஸ்க்கு அவர் மேல ஒரு பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்துச்சு. நீங்க சரியா பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. பாலச்சந்தர் சாரோட தில்லு முள்ளு படத்துல தன்னோட பாஸ் கிட்ட மாட்டிக்காம இருக்க மீசையை எடுத்துட்டு 2 பேர் மாதிரி ஒரு பண்ற அந்த டிராமா ஒரு எவர்கிரீன் கிளாசிக். ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வளர்ந்துகிட்டு இருந்த டைம்ல மீசை எடுத்துட்டு ஒரு முழு நீள காமெடி படம் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய கட்ஸ் வேணும். அதே மாதிரி முத்து படத்துல வடிவேலு கூட சேர்ந்து அவர் பண்ற காமெடி ட்ராக், சந்திரமுகியில அவர் வடிவேலுவை கலாய்க்கிற சீன்ஸ், தன்னோட மாஸ் இமேஜை ஒரு செகண்ட் தள்ளி வச்சுட்டு யதார்த்தமா அவர் பண்ற அந்த டைமிங் காமெடி தான் ஃபேமிலி ஆடியன்ஸை அவர் பக்கம் நிரந்தரமா கட்டி போட்டுச்சு. இப்படி நகைச்சுவையிலயும் சரி, ஆக்ஷன்லயும் சரி, டெக்னாலஜிலயும் சரி, கிளாஸ் மாஸ் 2 வேற வேற உலகத்துல தனித்தனி ராஜாக்களா அரசாண்ட இவங்க 48 வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் ஒரே ஸ்கிரீன்ல வரப்போறாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் தான் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஆமா, 2026ல நெல்சன் இயக்கத்துல ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் தயாரிக்கிற இந்த கேஎச் கிராஸ் ஆர்கே ப்ராஜெக்ட் பத்தின அந்த ப்ரோமோ வீடியோ நிஜமாவே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். அந்த ப்ரோமோவை ஐதீவா கட்டுரையில ரொம்ப சூப்பரா பிரேக் டவுன் பண்ணியிருந்தாங்க. February 21, 2026 அன்னைக்கு ரிலீஸ் ஆன அந்த வீடியோ பார்ன் கூல் பில்ட் ரெட்ரோ எட்டர்னல் ஸ்வாக் அப்படிங்கிற டைட்டிலோட தொடங்கும். அந்த ப்ரோமோவை நெல்சன் டைரக்ட் பண்ண விதம் ரொம்பவே பிரில்லியன்ட். அவரோட அந்த சிக்னேச்சர் டார்க் காமெடி ஸ்டைல் அதுல ரொம்ப அழகா வந்திருந்துச்சு. நீங்க கவனிச்சிங்களா? நெல்சன் ஒரு பெரிய ஹோட்டல் காரிடார்ல நின்னுக்கிட்டு கமல் ரூம்குள்ள முதல்ல போறதா இல்ல ரஜினி ரூம்குள்ள முதல்ல போறதான்ல ஒரு பெரிய குழப்பத்துல நிப்பார். இது வெளிர் 2 பேரோட ஃபேன்ஸும் அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஈகோ வார் மேல வைக்கப்படுற ஒரு நுட்பமான நக்கல்னு ரெட்டிட்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமா, அந்த ரூம்குள்ள நடக்கிற விஷயங்களும் செம கியூட். ரஜினி கண்ணாடி முன்னாடி நின்னு தயாராகும்போது தாம் போடுற ட்ரெஸ் எந்த வகையிலையும் கமல் போடுற ட்ரெஸ் மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இத்தனை வருஷமா அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு ஹெல்த்தியான தொழில்முறை போட்டிய ரொம்ப கேஷுவலா கியூட்டா விஷுவலைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்னா அந்த காரிடார்ல நடந்து வரும்போது அந்த விண்டேஜ் ஸ்வாக் அதை பார்த்து அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் மயங்கி விழற மாதிரி ஒரு சீன், அது அவங்களோட அந்த எவர்கிரீன் ஷார்மா மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துச்சு. எல்லாமே ஓகே, ஆனா அந்த ப்ரோமோவோட கிளைமேக்ஸ்ல வர்ற அந்த ஒரு டைலாக் தான் அல்டிமேட். கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி கமல் ரொம்ப கூலா நெல்சனை பார்த்து யார் ஹீரோ அப்படின்னு கேட்பார். உடனே ரஜினி அதே ஸ்மைலோட நெல்சனை பார்த்து ஆமா சொல்லுங்க யார் ஹீரோ அப்படின்னு திருப்பி கேட்பார். இது சாதாரண ஒரு ஜோக் கிடையாது, இதுக்குள்ள ஒரு பெரிய மெட்டா ரெஃபரன்ஸ் இருக்கு. 70கள்ல இவங்க ஒன்னா நடிச்ச அபூர்வ ராகங்கள், 16 வயது நிலை படங்கள்ல யார் ஹீரோ யார் வில்லன்னு ரொம்ப தெளிவா வரையறுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 2 மாபெரும் சகாப்தங்கள், 2 இண்டஸ்ட்ரி ஜாம்பவான்கள் ஒன்னா நிக்கும்போது யாருக்கு லீட் ரோல், யாரோட இமேஜ் டாமினேட் பண்ணும் அப்படிங்கிற கேள்வி ரசிகர்களோட எதிர்பார்ப்ப பல மடங்கு எகிரி வச்சிருக்கு.
இது ஒரு வைடரான பிசினஸ் ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. ரஜினிகாந்த் ரீசெண்டா ஜெயிலர் மூலமாவும், கமலஹாசன் விக்ரம் மூலமாவும் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் கொடுத்திருக்காங்க. 70 வயசு கடந்தாலும் அவங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் பவர் கொஞ்சம் கூட குறையல அப்படிங்கறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்போ இணையிற இந்த படத்தோட வியாபாரம் எந்த லெவல்ல இருக்கும்? அதுதான் இங்கே உண்மையான கேள்வியே. இந்த ப்ராஜெக்ட் வெறும் ஒரு நஸ்டால்ஜியாக்காக எடுக்கப்படுற படம் கிடையாது. இது ஒரு பக்கா கமர்ஷியல் பிசினஸ் மூவ். அவங்க எப்படி அன்னைக்கு ஒரு பிஸ்கெட் லாஜிக்ல பிரிஞ்சு தமிழ் சினிமாவோட மார்க்கெட்டை பெருசாக்குனாங்களோ, இன்னைக்கு மறுபடியும் அவங்க இணையும் போது அது பேன் இண்டியா மார்க்கெட்டை யாங் குளோபல் மார்க்கெட்டையே டார்கெட் பண்ற ஒரு மாபெரும் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜியா தான் பார்க்கப்படுது. கரெக்ட். சோ இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தங்களோட தனித்துவமான பயணங்கள் மூலமா கிளாஸ் மற்றும் மாஸ் அப்படிங்கிற ரெண்டு பெரும் பிரிவுகளை உருவாக்கி ஒரு சினிமா சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்பிய ரெண்டு சகாப்தங்கள் இப்போ ஒரு முதிர்ச்சியான கட்டத்துல மீட் பண்றாங்க. தங்களோட அந்த விண்டேஜ் மேஜிக்கை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண வராங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷல். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களே, உங்களை ஆச்சரியப்படுத்தின விஷயம் எது? 20 வயசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியா, ஒருத்தர் ஹீரோவா, இன்னொருத்தர் வில்லனா ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு உயர்ந்து 48 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுதுன்னா, இந்த எபிக் பயணத்துல உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ண விஷயம் எதுன்னு நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. ரொம்ப அருமையான பாயிண்ட். அதே சிந்தனையோட நான் ஒரு கேள்வி உங்க முன்னாடி வச்சு இந்த அலசலை நிறைவு பண்றேன். அன்னைக்கு தயாரிப்பாளர்களால 2 பேருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில ஒரு பிஸ்கட் தியரிக்காக அவங்க பிரிஞ்சாங்க. அது தற்கால தமிழ் சினிமாவோட பொருளாதார அடித்தளத்தையே மாத்தி எழுதுச்சு. ஆனா இன்னைக்கு 1000 கோடிகள் சர்வசாதாரணமாக புரளும் இந்த பான் இந்தியன் சினிமா மார்க்கெட்ல இந்த 2 முழு பிஸ்கட்களும் மறுபடியும் ஒன்னா சேரும்போது அது பாக்ஸ் ஆபீஸ்ல எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்ட புயலை உருவாக்க போகுது. இவங்க 2 பேரோட மார்க்கெட் வேல்யூ, அந்த எதிர்பார்ப்பின் எடையை தாங்கும் சக்தி இன்றைய பாக்ஸ் ஆபீஸ்க்கு இருக்கிறதா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான ஆழ்ந்த அலசல்ல எங்க கூட டிராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரமே இன்னொரு சூப்பரான டாபிக் கூட உங்களை சந்திக்கிறோம்.